இந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்கிறது உண்மையிலே லக்கு தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க என்கிட்ட ட்ரெஸ் கொடுத்து கொஞ்ச நாள் ஆகுது. அவங்க கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க, எனக்கு பொறுமையாக கொடுத்தா போதும், அவசரம் இல்லை, எனக்கு 2-3 மாதம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ எனக்கு அப்போ ஒன்று ஒன்றா முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. என்னோட ரிலேட்டிவ் தான் அவங்க. நான் ஏன் இவங்கள ஒரு பெஸ்ட்டு கஸ்டமர்னு சொல்கிறேன் அப்படின்னா, லைனிங் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற எனக்கு அலைச்சல் இல்லை. அண்ட் வந்து இனஃப் டைம் கொடுத்துட்டாங்க. நீ எப்போ கொடுக்குறியோ கொடு அப்படிங்கிற மாதிரி என்னை ரஷ் பண்ணலை. இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு கொடுன்னு கேட்கல. இனஃப் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 2 நாளில் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவேன். அதுவும் இல்லாமல் நான் முடிச்சு கொடுத்து அவங்கள்ட்ட டெலிவரி பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு பேமெண்ட்டும் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட கஸ்டமர் இவங்க. சில பேர் இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் வெளியில் கொடுத்துட்டு இந்த மாதிரி கிழிஞ்சு போனது, சைடு கோடு அடிக்கணும், எனக்கு மடித்து தைச்சு கொடு அப்படின்னு அந்த மாதிரி துணியை மட்டும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க கொண்டு வந்துட்டாங்களேன்னு நான் அந்த டைம் மட்டும் பண்ணி கொடுப்பேன். ரிட்டன் கொடுக்கும்போதே நான் சொல்லி விட்டுருவேன், நான் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறது இல்லைங்க, என்கிட்ட கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட கில்ட்டியே இருக்காது அவங்களுக்கு. நல்ல ட்ரெஸ்ஸை வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறாங்கங்கிறது நமக்கே தெரியும். எனிவே அவங்களுக்கு பிடிச்ச பக்கம் பண்ணிக்கிட்டோம். பட் கிழிஞ்சது மட்டும் எப்படி கில்ட்டியே இல்லாமல் கொண்டு வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மக்கிட்ட ரெகுலராக பண்ணுற கஸ்டமர் கேட்டாலே சில விஷயங்கள் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியாது. பட் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கிழிஞ்சதை மட்டும் எடுத்துகிட்டு வர கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணி தருவீங்களா சொல்லுங்கள்.